Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்து வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அறுவடை பாத்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தோட இரண்டாவது அறுவடையும் கூட. ஏற்கனவே வந்து ஒரு அறுவடை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புளிச்சக்கீரை, அப்புறம் மாதிரி அவரைக்காய், பாவக்காய், ஒரே ஒரு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி பறிச்சிருந்தேன். சோ அது கொஞ்சமா தான் இருக்கு அப்படிங்கறதனால வீடியோ எடுக்கல. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதனால வீடியோ எடுத்துறலாம் அப்படினு. இது இல்லாம நான் வந்து ஒரு சில பூச்செடிகளும் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஒரே ஒரு செடி மட்டும் இன்னைக்கு பூ பூத்திருக்கு. அத பார்த்துட்டு மத்த செடிகள் என்னென்ன அப்படிங்கறத நான் போட்டோவும் செடிகளும் மட்டும் காட்றேன். இப்ப போய் முதல்ல அறுவடையை நம்ம போய் பறிச்சிட்டு வந்துறலாம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வெளியில வந்து கம்யூனிட்டில வந்து ஒரு செடி வச்சிருக்காங்க. அது நல்லா பூத்து இருந்தது. போன 2 நாளுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சது, நல்லா காத்தடிச்சு எல்லாமே நல்லா உதிர்ந்துருச்சு. இல்லாட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே பூவாவே இருந்துச்சு. நான் ஒரு இன்ட்ரோ வீடியோல கூட இதுக்கு முன்னாடி போட்டுருப்பேன். அப்ப ரொம்பவே நல்லா பூத்து இருந்தது. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளோட புளிச்சக்கீரை செடி 3 செடி தான் வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 தடவை பறிச்சிட்டேன். நல்லா மத நல்லாவே வளர்ந்துருக்குது. இது பக்கத்துல இருக்குது பாத்தீங்கன்னா முளைக்கீரை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டேன். 2 செடி தான் இருக்கு அப்படிங்கறனால விதைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா விதை நம்ம கீழே வந்து ஒரு சின்ன ட்ரேல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதையும் பாத்தீங்கன்னா இப்பதான் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே வந்து நல்ல ஒரு பெரிய ஜிப்லாக் கவர் நிறைய வந்து விதை எடுத்துட்டேன். இது வந்து விதை விட்டதுக்கு அப்புறம் செடியெல்லாம் எடுத்துட்டு புளிச்சக்கீரை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். புளிச்சக்கீரை கடைசியா வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பாத்தீங்க அப்படின்னா நிறையவே காய்ச்சிருந்துச்சு. பச்சை கத்திரிக்காய், அதே மாதிரி நம்ம ஊர்ல வயலட் கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த 2 கத்திரிக்காயுமே வச்சிருக்கிறேன். அணிலா இல்லை வந்து எலி கடிக்குதா என்னன்னு தெரியல. டெய்லி காலையில் வரப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற பிஞ்சு கொஞ்சம் பெரிய காயெல்லாம் பறிச்சுட்டு போயிடுது. அதனால் சின்ன இருக்கிற காயுமே இப்போ வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் கத்திரிக்காய். நேற்று ஒன்று இருந்தது, இப்போ அதையும் காணோம். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும்தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். இதுவுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அந்த சைடு போய் பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் இருந்தது. நேற்று சரி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஒன்று கூட இல்லை, அதையும் பறிச்சிருச்சு. ஆக்சுவலாக ரொம்ப பிஞ்சாக இருக்குது. கத்திரிக்காய் பறிக்கலாமா வேணான்னு தோணும். சரி, அப்போ தட்டைக்காய் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த தட்டைக்காய் வந்து ஆக்சுவலாக இப்போ காராமணி விதை, நம்ம வீட்டில் இருக்கிற காராமணி அந்த கருப்பு வெள்ளை இருக்கும் இல்லையா, அந்த காராமணியை விதையே போட்டேன். ஆக்சுவலாக நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. செடியெலாம் வெளியில் வாங்கலை. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பசலைக்கீரை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பச்சை கலர் உள்ளே வந்து வச்சுருக்கிறேன். அது இப்போ தான் கொஞ்சம் கொடி ஏற ஆரம்பிக்குது. இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை கொடுத்தாங்க. அதனால் 2ஆக பிரித்து 2 செடியாக வச்சுருக்கிறேன். இது வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ரெசிபி எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். நான் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பாவக்காய் கொடி. பாவக்காய் வந்து ஏற்கனவே ஒரு 12 பாவக்காய் கிட்ட பறிச்சிட்டேன். இப்போ வந்து 2 மட்டும் விதைக்காக விட்டுருக்கிறேன். அடுத்த வருஷம் விதை வேணும் அப்படிங்கிறதுக்காக. மற்ற பாவக்காயெல்லாம் இப்போ பறிச்சிடலாம். இது வந்து நல்லா இதுலேயே பழுக்க விட்டுட்டு நம்ம வந்து விதை எடுத்தோம் அப்படின்னா நல்லா அடுத்த தடவை வந்து காய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும், எடுத்து பழுக்க வைக்கிறத விட. இப்போ மற்றதெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். ஆக்சுவலாக ஒரே ஒரு பாவக்காய் செடி தான். ஒரு பாவக்காய் செடியே வந்து நல்ல காப்பு. இந்த பாவக்காவும் பார்த்திங்கன்னா அதிக கசப்பு இல்லை, கம்மியாக தான் கசப்பு இருக்குது. பசங்களும் ஓரளவு சாப்பிட்றாங்க. இப்போ பாவக்காய் இந்த 2 பாவக்காய் மட்டும் விதைக்கி விட்டுறலாம். தெரியல இதையும் அணில் வந்து கடிச்சிருதா இல்லை இது கடிக்காதா என்னன்னு தெரியல. மித்த பிஞ்செல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த கொடி பார்த்திங்க அப்படின்னா சொரக்காய் கொடிக்கு மேலே ஏற்றுறதுக்கு வந்து இடம் பத்தலை. அதனால் இந்த மாதிரி ஃபென்ஸ் மாதிரி கட்டி விட்டுருக்குறேன். அதுலேயே வந்து மடக்கி விட்டுட்டு இருந்தோன்னா காய் எதுவும் வரும் அப்படின்ட்டு.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்பூரவள்ளி செடி நல்லா வந்து புதரு மாதிரி வளர ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம ஒடிக்க பார்த்திங்கன்னா நல்லாவே வர ஆரம்பிக்குது. நான் ஒரு 2 தடவை ஒடிச்சு விட்டேன், நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. மண் மட்டும் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். சரி கீழே வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போ மண் பெரிய தொட்டிக்கு மாற்றலாமான்னு யோசிச்சுட்ருக்கிறேன் நான். அங்கே வந்து நம்மளோட வாழை மரமும் ஓரளவு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி மட்டும் நிறைய விட்டோம் அப்படின்னா வாழை மரமும் நல்லா வரும் ஆக்சுவலாக. இப்போ இந்த சைடு போட்டிருக்கிற செடி பார்த்திங்கன்னா 2 வந்து பீர்க்கங்காய் போட்டிருக்கிறேன். பீர்க்கங்காய் கொடி ஒரு கொடி வந்து அந்த சைடு போகிற மாதிரி, இன்னொரு வந்து இந்த ஆர்ச்சில் போகிற மாதிரி ஏற்றி விட்டுருக்குறேன். அதே சைடு வந்து இப்போ நம்மளோட வெள்ளரிக்காவும் போயிட்டுருக்குது. ஒரே ஒரு செடி தான் வெள்ளரிக்காய் வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு. எதுவுமே நான் உரம் எதுவுமே போடலை. இருக்கிற மண்ணுக்கும் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அரிசி நம்ம வீட்டில் பருப்பு கழுவுற தண்ணிலாம் மட்டுமே ஊற்றியுமே நல்ல காய்கறிகள் வந்திருக்கு. நல்ல ஒரு ஆர்கானிக்கான காய். இதை பறிச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஒன்று, இன்னொன்று வந்துருக்கு, பின்னாடி 2 இருக்குது. காய் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து இந்த ஊர் வெரைட்டி, நம்மளோட வெள்ளரிக்காய் கிடையாது. நம்மளது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே நம்ம கிடைக்கிறது தானே செய்ய முடியும். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா இதுவுமே வந்து நல்லா ஒரு முளத்துக்கு இருக்குது. 2 காய் பறிச்சாச்சு. ஒரு 2-3 பீன்ஸ் இருக்குது, அதை மட்டும் பறிச்சிக்கலாம். பீன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஏற்கனவே பீன்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்குங்கிறனா முத்திட விடக்கூடாதுன்னு 2-3ஆவே பறிச்சிட்டு இருக்கிறேன் நான். முதல்ல நிறைய காய் இருந்த மாதிரி இருக்குது, இப்போ என்னமோ கம்மியாயிடுச்சு. அதான் பீன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெண்டைக்காய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வெண்டைக்காய் செடிலாம் எந்திரிச்சு வருது. இந்த இடத்துல நிழல் வர மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து செடியெல்லாம் எந்திரிச்சு வருது. பப்பாளி போன வீடியோவில் வந்து நான் தொட்டியில் வச்சுருந்தேன் இல்லையா, தொட்டியில் வந்து சரியாக வரலை, அதனால் கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். கீழே வச்சதுக்கப்புறம் நல்லா படன்னு எந்திரிச்சு வர ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளோட பப்பாளி செடி. அடுத்து கொஞ்சம் தக்காளி, 2 காய் தக்காளி இருக்குது, அதை பறிச்சிடறேன். இது பார்த்திங்கன்னா தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. தக்காளி மரம் மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இல்லை. இது வந்து இந்த சின்ன சைஸில் செரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெரைட்டியை சேர்ந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொத்தாக காய் விட்டுருக்கு. இப்போ ஒரு மழை பெஞ்சுது, அதில் நல்லா வந்திருக்கு. கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட மணத்தக்காளி செடியும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. 2-3 மிளகா இருக்குது, அதை பிச்சுக்கலாம். அது வந்து சின்ன வகையை சார்ந்த தக்காளின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதிலே பழுத்து பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் பழுத்த மாதிரியே இல்லை, அதனால் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம மரத்து கீழே ஜினியா பூ போட்டிருந்தோம் இல்லையா, இலை மட்டும் நல்லா பெருசாக வருது. ஆனால் பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வருது. நல்லா ஆனால் கலராக இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா கலர்லேயும் இருக்குது ஆக்சுவலாக. கீழே இன்னொரு செடியெல்லாம் போட்டிருக்கிறேன். ஒருவேளை இது வர்றதுனால நிழலில் அது வரமாட்டேங்குது போல். இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு செடியும் நல்லா வருது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சைடு போய்ட்டு நம்மளோட புடலங்காய் அறுவடை பண்ணிடலாம். இப்போ இந்த சந்தில் வந்து நான் புடலங்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் குக்கும்பர் செடி போட்டிருக்கிறேன். மற்ற ஒரு சில செடிகள்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ எதுவும் காய்க்க ஆரம்பிக்கலை. அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது. புடலங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்கு, அதை போய் பறிச்சிடலாம். நம்ம புடலங்காய் நல்லா நீளமாக வரும்னு நினச்சேன். பட் வந்து இது கொஞ்சம் சின்ன வெரைட்டி போல். சின்னதில் கொஞ்சம் பிஞ்சாக பறித்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. இது வந்து ஒரே ஒரு செடி தான், ஒரு செடியே வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது தொட்டு பார்த்தா விதை வந்து உள்ளே ரொம்ப முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இலசா பறித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வீட்டுக்கு தேவையானது மட்டும் பறிச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து விட்டுறலாம், அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அங்கே பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் அவரைக்காய் காய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் நான்.
பக்கத்தில் வந்து ஒரு லெமன் குக்கும்பர்னு சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு செடி, அதாவது உருண்டையாக இருக்கும் போல் குக்கும்பரு, அது வாங்கி வச்சுருக்கிறேன். அதுவும் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல, காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேப்பங்கிழங்கு இந்த செடி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பஜ்ஜி மிளகா சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி. ஒரே ஒரு மிளகா மட்டும் இருக்கும், அதை பிச்சுக்கலாம். ஒரு மிளகா தான் இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது, அதை அடுத்த பிச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட கிரேப்ஸ் ரொம்ப குட்டி செடியாக தான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிக்குது. இது பேசாமல் கீழே வச்சுட்டு இங்கே வந்து வரும்னு சொன்னாங்க வின்டர்லையும், கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கொடி கட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் நான். 2 மல்லிகைப்பூ செடி நம்ம வீட்டில் இருந்தது இல்லையா, அங்கே ஒன்று வச்சுருந்தேன். அடுத்தது வந்து இந்த மல்லிகைப்பூ செடி 2 நாளாக பறித்த பூவெலாம் சேர்த்து வச்சு கட்டி வச்சுருக்கிறேன். அது எவ்வளோ பூ கட்டியிருக்கேங்கிறதும் எவ்வளோ பறித்தேன் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டேன். அதை இந்த வீடியோவோட உங்களுக்கு நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் நான். மற்றபடி இன்னும் ரோஸ்லாம் வந்து அவ்வளோவா பூக்க ஆரம்பிக்கல, பூக்கிறப்ப நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ காய்கறிகள் எல்லாமே வந்து பறிச்சாச்சு. புதினா வந்து சாயங்காலமாக சட்னி அப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சமாக வந்து புளிச்சக்கீரையும் இப்போ புதுசாக ஒரு செடி பூத்துருக்குன்றேன்ல, அதை மட்டும் நம்ம காட்டிடுறேன். இது வந்து நம்மளோட புதினா செடியெலாம் இங்கே இருக்குது. அங்கே இருக்கிற செடியெலாம் தான் புதுசாக வச்சது. இனிமேல் தான் அதுக்கெலாம் பார்டர் கட்டி கொஞ்சம் மல்ச்செலாம் வாங்கி போடணும். இது வந்து ஒரு செம்பருத்தி வகையை சார்ந்தது, ரொம்ப நல்லா பெருசாக பூக்கும். ஏற்கனவே வந்து இந்த செடி மட்டும் பூத்து இருந்தது, ஒரு மாதிரி மெஜந்தா கலரும் ரெட்டு கலரும் இல்லாமல் ஒரு கலரில் பூத்து இருந்தது. அந்த பிக்சரும் உங்களுக்கு சைடில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து அங்கே கார்னரில் இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி வகையை சார்ந்தது, லூனா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த செம்பருத்தி வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி புதராக பூத்து ரொம்ப ஹைட்டாக வராது, புதர்லேயே வந்து நிறைய பூக்கும். இதில் சீட்ஸ்லாம் கூட உங்களுக்கு வரும். பூ விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சீடை போட்டாலுமே இந்த செடி வரும் நம்மளுக்கு. அடுத்து நான் போன தடவை சங்குப்பூ காட்டிருந்தேன் இல்லையா, சங்குப்பூ அங்கே வச்சுருந்தேன். சரி, இங்கே வச்சா நம்ம அந்த உட்காந்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே மாற்றிட்டேன். டெய்லி இப்போ ஒரு பூக்கிற ஒரு சில பூவெலாம் எடுத்து நம்ம சிவனுக்கு வச்சுருவேன் நான். இப்போ கொஞ்சம் பூ தான் பூத்துருக்கு. இங்கே இருக்கிற செடி பார்த்திங்க அப்படின்னா நந்தியாவட்டை இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிக்குது, இன்னும் வந்து பூக்கலை. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அங்கே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, செம்பருத்தி வகையை சார்ந்த ஒரு செடின்னு, இதுவும் அதே தான். இந்த செடியெலாம் வந்து எல்லாமே சிவப்பு கலரில் தான் வந்து பூத்து இந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு கலரில் பூக்குது. இது வந்து அநேகமாக நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். 3 மொட்டுக்கள் இருக்குது. இந்த செடி வந்து நல்லா நம்மளை விட ஒரு 2 ஹைட்டுக்கு நல்லா ஹைட்டாகவே இந்த காம்பவுண்ட் உயரத்துக்கு போகும் போல். அதனால் சரி இங்கே வச்சிடலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா செடியும் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இந்த சைடை வந்து இவ்வளோ தான் செடி வச்சுருக்கிறேன். இங்கிட்ட வந்து எதுவுமே செடி வைக்கல. பசங்க வந்து இங்கிட்ட வந்து விளாடுவாங்க, அதனால் கிராஸ் மட்டும் முளைச்சி இந்த சைடு பசங்க விளாடணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் நான். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பறித்த காய்கறிகள். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டத்தில் நம்மளே வந்து செடியெல்லாம் வளர்த்து உரம் எதுவுமே போடாமல் காய் வந்து பறித்து சமைக்கிறப்ப சாப்பிடாதவங்க கூட வந்து அந்த காயை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. இப்போ என் பசங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து அன்றைக்கி பாவக்காய் நான் பறித்து சமைச்சப்போ பார்த்திங்கன்னா சின்னவ கொண்டு சாப்பிட்டா நம்ம காயா அப்படிங்கிற மாதிரி குட்டி கூட வந்து சாப்பிட்டா. அந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கசப்பு இல்லை, கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த காய்கறிகளை வந்து பிரித்து வச்சுட்டு நம்ம காய்கறிகள் என்னென்னங்கிறத பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த செம்பருத்தி செடி வந்து இன்னொரு கலரில் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று விலாக் எடுத்திருக்கப்போ வந்து மொட்டுவாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து பூத்து இருந்தது காலையில். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு. ஒரே இதிலே பார்த்திங்கன்னா 3 பூ பூத்துருக்கு பாருங்கள். அது ஒரு சைஸ் ஒன்றும் அதுவும் நல்லா ஒரு கை அகலத்துக்கு இருக்கும். நீங்கள் ஒரு கை ஃபுல்லாகவே இந்த பூ இருக்கும். எப்படி ஒரே கிளையில் 3 பூ வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அந்த இதில் வந்து காலையில் இன்றைக்கி 2 பூ பூத்துருக்கு. அந்த லூனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வந்து 2 பூ பூத்துருக்கு. அவ்வளோதான், நம்ம செடியில் பறித்த காய்கறிகள்லாம் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாவக்காவோட அறுவடை தான் இந்த தடவை அதிகமாக இருக்குது. குக்கும்பர் வந்து பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். புடலங்காய் மற்ற காய்கறிகள்லாம் அவ்வளோதான். இந்த பூ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சு பூவை வந்து கலெக்ட் பண்ணி
கட்டியிருக்கிறேன் அப்படின்ட்டு. நேற்று தான் வந்து பூ கட்டியிருந்தேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முழம் பூ வந்து 2 செடியிலே வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி நிறைய பூ வர வர ஜிப்லாகில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூவை கட்டிக்கிறது. அது இல்லாமல் கனகாம்பரம் பறிச்சுட்டு வந்து அம்மா பாடத்துக்கு வந்து டெய்லி அந்த பூவை வந்து வச்சிடுறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.